Dear students, முக்கியமான அப்டேட் நீட் 2025 உடைய ரிசல்ட் வந்து நமக்கு டிலே ஆகுங்கிற இஷ்யூஸை பத்தி தெரியும். இதுல நம்மளுக்கு இப்போ பிரேக்கிங்கா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 அஃபெக்டட் எக்ஸாம் சென்டர்ஸ் உடைய ரிசல்ட் மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க ஸ்டாப் பண்றாங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷோடைய ஹோட்ல இருந்து. ஸோ இது மீதி சென்டர்ஸ்ல வந்து எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட்டோடைய ரிசல்ட்டை வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கறத நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு டெனன்டேட்டிவ் டேட் கொடுத்திருந்தாங்க. நீட்டோட ரிசல்ட் வந்து ஜூன் 14ஆம் தேதின்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஜூன் 14ஆம் தேதிக்கு முன்னாடியே நாங்க வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பவர் இஷ்யூஸ்னால இந்த ஷார்டேஜ்னால நம்மளுக்கு வந்து அந்த 11 அஃபெக்டட் சென்டர்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது போஸ்ட்பான் பண்ணுவாங்களே தவிர மித்த சென்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீட்டோடைய ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த டைமிங்ல நம்மளுக்கு ஒரு அப்டேட் போயிட்டு இருக்குது, லைவ் அப்டேட்டா. இதுல வந்து நம்மளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீட்டோடைய யூஜி ப்ரொவிஷனல் கீஸ் உடைய இதை நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ஜூன் 14க்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நீங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து துணை மருத்துவ படிப்புகளுக்காக எப்பவுமே இந்த நீட்டோடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா போன வருஷத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷனை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த 19 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோ அல்லது நீங்க ஃபார்மா டிக்கோ அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளிகேஷன் உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் இப்போ நம்ம ஜூன் 14ஆம் தேதின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு அப்புறமா ஆல் இண்டியா கோட்டால தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீட்டோடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுடைய கவுன்சிலிங் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடுடைய ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பேராமெடிக்கல் கோர்சஸுக்கு நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு இதனால நம்மளுக்கு ரொம்ப தாமதம் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமதம் இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மே 23 அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மே 23ங்கிறது போன வருஷம் நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் கிடையாது. பட் இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஜூலை மாதத்தில் விண்ணப்ப பதிவு தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டே கிடையாது. எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்ணப்ப பதிவு தொடங்கும் ஜூலை மாதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோடைய லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 21 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அபிஷியல் அப்டேட்டான நியூஸ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு நீட்டோடைய பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்ளிகேஷன் கண்டிப்பா இந்த எண்டுக்குள்ள இந்த மேயோடைய எண்டு பக்கத்துல வந்துட்டோம் ஒண்ணு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜூன் மந்த் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிடுவாங்க 19 டிகிரி கோர்சஸ்க்கு ஃபார்மா டிக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூலைல டிப்ளமோ நர்சிங்க்கு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் எதிர்பார்க்கறது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால நீங்க யாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. இதுதான் இப்போ கிடைச்ச நம்மளுக்கு அப்டேட். ஸோ நீட்டுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதனால பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எந்த இதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் இன்ஸ்டன்டா தெரியறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.